சென்னை ஒரே நகரம்தான். ஆனா ஒவ்வொரு நேரத்திலும் வேற வேற முகம் காட்டும் நகரம். பகல் நேரத்துல இது வேலை தேடி ஓடுற நகரம். இரவுல யாருக்கும் விளக்கம் தராத நகரம். இங்க நேரம் சரியா இருந்தா வாழ்க்கை நகரும். தவறான நேரத்துல ஒரே ஒரு தெருக்கூட முழு வாழ்க்கையையும் வேற திசைக்கு திருப்பிடும். இந்த கதை அந்த தவறான நேரத்துல தொடங்குது. கார்த்திக் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் கை எப்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். பழுதான ஃபேன், கைவிடப்பட்ட ரேடியோ, ஸ்கிராப் மெட்டல். மிஷின் அவனுக்கு ஒரு பொருள் இல்ல, ஒரு பேட்டர்ன். படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நாட்கள் போச்சு, இன்டர்வியூ போச்சு, பதில் வரல. அவன் தோற்று போகவில்லை, அவனுக்கு வாய்ப்பு மட்டும் தள்ளி போடப்பட்டது. ஒரு இன்டர்வியூ முடிஞ்சதும் வர்ற அந்த அமைதி, அது தோல்வியா இல்ல வெயிட்டிங்கா அப்போ தெரியாது. கையில் சர்டிபிகேட், மனசுல கேள்வி. இந்த நாள் அவனுக்கு வேலை கிடைக்காத நாளா இல்ல வேற ஏதோ ஆரம்பமா மாறப்போகுதுன்னு அவனுக்கு தெரியல. இரவு, மழை, பஸ் மிஸ். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஒரு சின்ன ஷார்ட்கட். சென்னையில சில தெருக்கள் வழி காட்டாது, வழி மாற்றும். அந்த தெரு கார்த்திக்க அவன் தெரிஞ்ச சென்னையிலிருந்து மெதுவா வேற பக்கம் இழுத்தது. நார்த் மெட்ராஸ். இங்க ரவுடி அப்படின்னா கத்தி சண்டை இல்ல. இங்க ரவுடி அப்படின்னா யார் லாரி நகரணும், யார் நகரக்கூடாது அது முடிவு பண்றவன். ரத்தினம் அந்த மாதிரி ஒருத்தன். பேப்பர்ல அவன் ஒரு கான்ட்ராக்டர். ஸ்கிராப் யார்ட், குடவுன் கிளியரன்ஸ், டாக் சைட் லோடிங். கிரவுண்ட்ல அவன் ஒரு ஸ்விட்ச். அவன் ஆன் ஆனா நகரம் ஓடும், அவன் ஆஃப் ஆனா எல்லாம் நிக்கும். ரத்தினம் கத்தி பேச மாட்டான். அவனுக்கு குரல் தேவையில்லை, அவன் இருப்பு போதும். அவன் மனிதர்களை யார் என்பதால பார்க்க மாட்டான், என்ன பயன்பாடு அதனால தான் பார்ப்பான். அந்த இரவு அவன் ஏரியாவுல ஒரு பையன் தவறா நுழைந்தான். அந்த சந்திப்பு சண்டையா தொடங்கல, கத்தலா முடியல. ரத்தினம் கார்த்திக் முகத்தை முதல் பார்வையில கவனிக்கல. அந்த பையனை பார்த்த உடனே ரத்தினத்துக்கு புதுசா எதுவும் தெரியல. ஆனா ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த ஏரியால தவறா நுழையறவங்க ரெண்டு மாதிரி தான். ஒரு வகை பயத்தால நடுங்குவாங்க, இன்னொரு வகை அவசரமா நடப்பாங்க. இந்த பையன் ரெண்டுமே இல்ல. அவன் நடையில பயமும் இல்ல, அவசரமும் இல்ல. அது ரத்தினத்துக்கு பழகிய விஷயம் இல்ல. அவன் முகம் சாதாரணமாதான் இருந்துச்சு. ஆனா அவன் கவனம் கார்த்திக் கைகளுக்கு போச்சு. அந்த கை லோடு தூக்குற கை இல்ல, அளவிடற கை. ஸ்கிராப்ப பயமா பாக்குற கை இல்ல, புரிஞ்சிக்கிற கை. அந்த மாதிரி கைகளை ரத்தினம் முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கான். ஒரு லேப், ஒரு விஞ்ஞானி, ஒரு முடிக்கப்படாத சக்தி. அந்த நிமிஷத்துல கார்த்திக் ரவுடிக்கு மாட்டினவன் இல்ல, ஒரு தொழிலாளி இல்ல, ஒரு கைதி இல்ல, ஒரு அசெட். கார்த்திக் அதையும் அறியாம அவன் பாக்கெட்ல இருந்த சின்ன மெட்டல் சாதனத்தை அழுத்தமா பிடிச்சிருந்தான். அது இன்னும் ஆன் ஆகல. ஆனா இந்த கதைய அது ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. இது தப்பிச்சு போகிற கதை இல்ல, இது நேரம் யாருக்காக ஓடணும்னு முடிவாக போகிற கதை.